வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. தமிழக அரசியலில் இனி அடுத்த 20 ஆண்டுகள் முதல்வர் விஜய் அவர்கள்தான் பதவியில் இருப்பார். அதிமுக வெற்றியடைவதற்கான வழியே கிடையாது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி செய்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் அதிமுகவில் பேசப்படுகிறது. சுமார் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தவேகாவில் இணைந்தது நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் புதிதாக 50 நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து வெளியேற உள்ளனர். ஓபிஎஸ் அவர்களது பேச்சை அன்றைக்கே கேட்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது என்றும் பலரும் புலம்புகிறார்கள். ஆனால் அதிமுக இருக்கின்ற இடத்தை தற்பொழுது தவேகா முழுமையாக கைப்பற்றும். முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத ஒரு முடிவுகளாக அமைந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் அவரது சுயநலம் மட்டும்தான் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் அரசியல் களத்தில் உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் 2வது இடத்தில் வந்தாலும் அதிமுகவின் நிலைமை ஏன் இப்படி மோசமாக மாறியுள்ளது? தொண்டர்களது பேச்சையும் நிர்வாகிகளது பேச்சையும் எடப்பாடி கேட்காத அவரது சுயநலத்தில் ஈகோவை காரணம் காட்டி அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களையும் தற்பொழுது உருவாக்கியுள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை தமிழக அரசியலில் எடப்பாடியின் பதவியை பறித்தால் மட்டும்தான் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். இல்லை என்றால் அதிமுகவின் நிலைமை 4வது இடத்திற்கும் 5வது இடத்திற்கும் மாறும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறித்தால் தவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம், முக்கியமான பதவிகள் பெறலாம் என்று முதல்வர் விஜய் அவர்கள் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதல்வர் விஜய் அவர்களது அறிவிப்பால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். இனி வரக்கூடிய இடைத்தேர்தலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, எடப்பாடி தலைமை இருக்கக்கூடாது என்று நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பதவிக்கு வர முடியாது என்று கூறுவது சரியா? முதல்வர் விஜய் அவர்களது அறிவிப்பு வெற்றிகரமாக மாறுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.